வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் பிரஜாபதி டாக்டர் கே.ஆர். ரமேஷ். வழக்கமாக எல்லாருக்கும் கோடீஸ்வரன் ஆகணும்னு ரொம்ப ஆசை உண்டு. அதுலேயும் அம்பானி அதானி அந்த மாதிரி லிஸ்ட்டில் என் பேர் வருமா அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டுமான ஒரு ஆர்வமும் உண்டு. யாரும் பணம் வேண்டாம்னு சொல்றது இல்லை இல்லையா? அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய அந்த ஜாதகம் என் கட்டத்தில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ஏன், எதற்கு, எப்படி என்ற ஆராய்வில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக கடகம் அப்படிங்கிற ராசி எடுத்துப்போம். கடக ராசியில் இருக்கிற சந்திரன் தான் குபேரன். அவர் தான் குபேரனுக்கு அதிபதி. புரட்டாதி நட்சத்திரம் குபேரனுடைய ராசி, அந்த நட்சத்திர ராசி. அப்போ குபேரனை வைத்துக் கொண்டிருந்தா கடகராசிக்காரர்கள் குபேரனாக இருப்பார்கள். அவர்கள் கொஞ்சம் கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரியும். அடுத்த ஜாதக கன்னி ராசிக்காரர்கள் புதன். இவர் வசீகரத்தினாலே, கவர்ச்சியினாலே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களிலே இவர்கள் கோடீஸ்வரனாக விடார். மேஷம் ராசி எல்லாத்தையும் தைரியமா கட்டுக்கோப்பா வைத்து கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசியில் இருக்கிறவரும் நல்ல உழைப்பு, இந்த ரியல் எஸ்டேட்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நிலங்களை வைத்துக்கொண்டு ஜுவாந்தர்கள் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலத்தில் வச்சுருக்கிற ஜமீன்தார்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துடுவார். மகர ராசிக்காரர்களும் அவர்களும் உழைப்பாலே வெற்றி காணுவோடு, தன் உழைப்பு தானுடைய உழைப்புல தானே தன் முயற்சிகளால, அந்த வரையாடுன்னு போட்டிருப்பாங்க, அதுல அந்த ஆடு எப்படி தான் மலையில கடகடன்னு நானே ஏறி மேலே போய் நிற்குதோ அதே மாதிரி இவர்களும் வளர்ச்சியில முன்னுக்கு வந்து விடுவார்கள். அப்படி பார்த்தோம்னா சந்திரன், புதன், செவ்வாய், சனி இந்த 4 கோள்களுடைய சேர்க்கை உள்ளவர்கள் இந்த அதானி அம்பானி ஆவது நிச்சயம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டங்கள் இருக்கான்னு செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கட்டத்தில் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் அப்படின்னு லா போட்டிருப்பாங்க இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டமான 2வது இடம் தனஸ்தானம்னு பேர். அந்த தனஸ்தானத்தில் கடகராசியாக இருக்கிறதா, கன்னி ராசியாக இருக்கிறதா, மேஷ ராசியாக இருக்கிறதா, இல்லை மகர ராசியாக இருக்கிறதா என்று முதலில் பார்க்கவும். அதே மாதிரி சந்திரன் இருக்கிறாரா, சனீஸ்வர பகவான் இருக்கிறாரா, புதன் இருக்கிறாரா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இவர் செவ்வாய் இருக்கிறாரா அப்படின்னு பாருங்க. இந்த 4 பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காசை கொடுத்துருவாரு, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு வகை. இந்த வகையிலே நம்ம கன்ஃபார்மா அதானி அம்பானி வரிசையில என் பெயரும் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்து விடலாம். மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.